அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாட்டி இருந்துட்டு நம்ம பாப்பா கிட்ட போயிட்டு, ஆமா நீங்க கொடைக்கானல்ல எங்கெல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முதல்ல நான் கொடைக்கானலுக்கே போல, இங்கே தான் நான் பாட்டி கூடயும் மாமா கூடயும் இருந்தேன். மாமான்னு சொல்றது தங்கராஜ் மாமா தானே சொல்றேன். அவரையே நான் மாமான்னு சொல்ல போறேன். நான் எங்க மாமாவை நான் மாமான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதையும் சொல்ல விரும்பலை, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா நம்ம கிட்ட எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுவோம். உடனே மலரையும் பாக்கியராஜையும் வந்து கூப்பிடுறாங்க. குழந்தைய நீங்கள் முதல்ல கொடைக்கானலுக்கே கூட்டிகிட்டு போகல, ஆத்தா வீட்டில் விட்டுட்டு போயிருக்கீங்க. அங்கே விட்டுட்டு போனால் எங்களுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதையும் மீறி அங்கே எதுக்காக நீங்கள் விட்டுட்டு போனீங்க? இந்த வயசுல உங்களுக்கு தனியா போகணும்னு ஆசை இருக்கா? உங்க 2 பேத்துக்கும் இப்ப கல்யாணம் ஆச்சா? இல்ல அவங்க 2 பேத்துக்கும் இப்பதான் கல்யாணம் ஆச்சா? அவங்க 2 பேரும் தனியா போலாம். ஆனா நீங்க ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தைய கூட வந்தா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய உன் அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்க. உனக்கு அப்படி தனியாக போகணுன்னு ஆசை இருந்தால் எங்ககிட்ட விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே மலரையும் பாக்கியராஜையும் பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. அதனால் மலர் இருந்துட்டு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அழுகுறாங்க. இவளுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் சமாதானம் பண்ணலான்னு போகிறாரு. எங்கடா போயிட்டுருக்க? போயிட்டு மறுபடியும் அவள் முந்தானியவே பிடிச்சிட்டு இருக்கியா? முதல்ல வேலைக்கு டைம் ஆச்சுல்ல, அங்கே கிளம்பி போடா. எங்கே இருந்தாலும் ரூம்குள்ளே இருக்கிறது. அவள் கிச்சனில் இருந்தால் கிச்சன் பக்கம் வருது, எப்போ பாரு பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை மதியால் பார்த்துக்கவே முடியல. அதனால் காலேஜ் லீவ் போட்டு நம்ம மலர்கூடியே இருக்காங்க. அதுக்கடுத்ததான் நான் என்ன அப்படியே நினச்சிட்டு போனேன். அம்மா வந்து பாப்பா கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் என் மனசை நான் கல்லாக்கிக்கிட்டு பாப்பாவை அவங்கக்கிட்டே விட்டுட்டு போனேன். அங்கே போன நிமிஷம் கூட நானும் அவரும் சந்தோஷமாகவே இல்லை. பாப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தா அவ்வளோ நம்மளை மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் பாப்பாவை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். இதே தரணியும் இங்கெல்லாம் வந்தால் இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கல்ல, அதே நான் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போனால் இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே காஃபி வேணும், வந்து காஃபியை போட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இவங்க என்ன மனநிலைமை இருக்காங்கன்னு கூட புரிஞ்சுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு காஃபி வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மனநிலைமையில் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு தனியாக பேசிக்கிட்டு இருக்காளா? நீ இதுக்கு முன்னாடி நல்ல மருமகளாக இருந்த, ஆனால் இவ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அப்போவே நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மதி இருந்துட்டு நீங்கள் உட்காருங்கக்கா, இவங்க பேசினது ரொம்ப பெரிய தப்பு, நானே இவங்களுக்கு போய் காஃபி போட்டு கொடுக்குறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் அவங்களுடைய மாமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா மலரை கூப்பிட்டு தண்ணி எடு, வாட்டர் கேனம், அதுக்கடுத்து ரிமோட்டை எடு, ஃபேனை போடுன்னு சொல்லிட்டு அவங்கள சும்மா நடக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற மதி இருந்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு உட்காரத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? அதை விட்டுட்டு இவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் வேலை சொல்லியே கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற சொம்பை எடுத்து கீழே தண்ணியை கொட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இவர் திட்டிட்டு இவருக்கு வேலை செய்கிறதே ஒரு நிமிஷம் தான் ஆகும், ஆனால் இதில் துடைக்கிறது தான் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி மலர் வந்து சொல்லிடுறாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பே இல்லைன்னு இவங்களுக்கு தோன்றதே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனாவோட அம்மா இருந்துட்டு ஃபோன் பண்ணி மீனாவும் அவங்களுடைய கொழுந்தியாவும் அதுக்கடுத்து தான் மாமியாரும் சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா வராங்க. அதனால் ஒரு 5 நாள் அந்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு என்ன இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மலர்கிட்டையும் மதிக்கிட்டேயும் அவங்க வர போகிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மதி இருந்துட்டு எல்லா வேலையும் அவங்களுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் ரொம்பவே கோவத்தில் இருக்கார். அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகே சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.